அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயாச்சு. இனிமேல் நம்ம வடாம் போட ஆரம்பிச்சிட வேண்டிதான். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஜவ்வரிசி வடாம் எப்படி செய்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி வடாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறதுன்னு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக ட்ரை பண்ணி வீட்டிலே செஞ்சு அசத்தலாம். வாங்க இந்த ஜவ்வரிசி வடாம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசியை ஊற போட்டுக்கலாம். அதுக்கு பாத்திரத்தில் பாருங்கள், நான் இன்றைக்கி நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அது நான் இன்றைக்கி 1/4 கிலோ ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 டம்ளர் அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 8 மணி நேரம் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருந்தோம், நல்லா ஊறிருக்கு. இங்கே அதில் சேர்க்குறதுக்கு நான் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, 3 பெரிய சைஸ் பச்சை மிளகாயை அரைச்சி இந்த மாதிரி பாருங்கள் விழுதாக வச்சுருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு லெமன் ஃபுல்லாக புளியணும், அதையும் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம். இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இந்த ஜவ்வரிசிலேருந்து தண்ணி எல்லாத்தையும் வடித்து நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு கனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ஜவ்வரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி. நம்ம 1.5 டம்ளர் ஜவ்வரிசி எடுத்திருந்தோம். இப்போ இதில் நான் 7.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா சூடாகி நல்ல ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் இது இருக்கட்டும். தண்ணி நல்ல ஒரு கொதி வர ஆரம்பிச்சிடுது. இந்த டைமில் நம்ம தண்ணி எல்லாம் இல்லாமல் வடித்து வச்சுருந்த அந்த ஜவ்வரிசி எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த ஜவ்வரிசி கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வெந்துடும், நல்லா ஊறினால. அதனால் அப்படியே கலந்து விட்டுக்கலாம். கைவிடாத நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா கொதிச்சு இந்த பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரணும். நல்லா பாதி வெந்திருக்கு. இதுதான் பதம். இந்தளவு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ பச்சை மிளகாயை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் அரைச்ச விழுது வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா விடாத கிளறிக்கோங்க. இனிமேல் நம்ம கை விடாத தான் கிளறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடியாகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம கைவிடாத நல்லா கிளறி இருக்கோம். நல்லா பாருங்கள், கன்சிஸ்டன்சி நல்லா இன்னும் திக்காக இருக்குது. நல்லா முக்காப்பதான் இது நல்லா வெந்துடுது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச அந்த பெருங்காயம், உப்பு ரெண்டையுமே ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஜவ்வரிசி வடாத்துக்கு ரொம்ப உப்பு தாங்காது. பார்த்துட்டு கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லெமன் நம்ம லாஸ்ட்டாக தான் பிழியணும். அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம லெமனை பிழியணும். அதனால் இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ரெடி ஆகிடும். ஆல்ரெடி இப்போ முக்கால்வாசி தான் ரெடி ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டியாகிடும். பாருங்கள், எந்த அளவுக்கு இப்போ நல்ல திக்காக வந்திருக்கு பாருங்கள். நம்ம உப்பு பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான், ஜஸ்ட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நல்லா வந்திருக்கு. இது இன்னும் ஆற இன்னும் நல்ல கெட்டியாகும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். நல்ல ஜவ்வரிசியும் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம லெமனை பிழியலாம். பாருங்கள், இப்போ இந்த ஜவ்வரிசி வடாம் பிழியறதுக்கு நான் மாடிக்கு வந்திருக்கேன். இது இப்போது நல்லா கூலாகிடுது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம லெமனை பிழியலாம். நான் இன்றைக்கி 2 லெமன் எடுத்திருக்கேன். பெரிய லெமனாக இருந்தால் 1 எடுத்தால் போதும். நான் மீடியம் சைஸ் அப்படிங்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 லெமனோட சாறையும் நம்ம இதில் அப்படியே மேலே பிழிஞ்சிடலாம். சாறை நம்ம அப்படியே பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்குவீசரில் இந்த 2 லெமனோட ஜூஸையும் நம்ம அப்படியே இது மேலே பிழிஞ்சிடலாம். லெமன் ஜூஸை பிழிஞ்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஆற எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதுதான் சரியான பக்குவத்தில் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம வடாம் விட ஆரம்பிச்சிடலாம். மாடியில் வடாம் பிழியறதுக்காக பாருங்கள், நான் எல்லாமே நீட்டாக அப்படியே செட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஃபஸ்ட்டு வந்து அடியில் நல்லா நியூஸ் பேப்பர்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே நல்ல ஒரு வேஷ்டியை வந்து நல்லா ஃபுல்லாக விரித்து சுற்றி வந்து கல்லெல்லாம் வச்சு நீட்டாக செட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு நடுவில் தான் வந்து இந்த போது வடாம் புளிய போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து அப்படியே நம்ம ஜவ்வரிசி வடாம் விட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இந்த குழிக்கரண்டியில் ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கரெக்டாக ஒரு வடாம் சைஸுக்கு வந்து சரியாக இருக்கும். அதை வந்து அப்படியே வரிசையாக நம்ம அடுக்கின மாதிரி அப்படியே விட்டுடலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவுக்கும் வேஷ்டியில் ஃபுல்லாக விட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி விட்டுட்டு லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி. பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே பிழிஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே பிழிஞ்சு நல்லா செட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நாங்கள் காலையில் விட்டுருக்கோம். இது வந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா வெயிலே நல்லா காயட்டும். ஈவினிங் வந்து இது எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு, எப்படி ரெடி ஆகிருக்கு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பாருங்கள், நம்ம காலையில் வந்து எல்லாத்தையும் காய போட்டுட்டு போனோம். இப்போ வந்து சாயங்காலம் ஒரு 4லேருந்து 5 மணிக்குள்ளே நான் வந்து வந்திருக்கேன். எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு வடாத்துக்கு பின்னாடியும் நல்ல தண்ணியை பேக் சைடு வந்து வேஷ்டிக்கு பின்னாடி நல்ல ஒரு ட்ராப் தண்ணியை வந்து அந்த வடாத்தை சுற்றி அப்ளை பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா வடா வந்து நல்லா உறிஞ்சி வந்துடும். இப்போ நான் எப்படி இந்த தண்ணியை தடவிட்டு உரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 மட்டும் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இங்கே முன்னாடி வந்து இந்த வடா இருக்குது. இந்த வடாத்தை இப்போ எடுக்கிறதுக்கு பின் சைடு வந்து இந்த வடாத்துக்கு பின்னாடி அப்படியே தண்ணி எடுத்து லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. கையிலேருந்து ஒரு ட்ராப் தண்ணி எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஒரு நிமிஷம் இதை வந்து அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம முன்னாடி திருப்பி உரித்தா நல்லா உரிக்க வந்துடும். பாருங்கள், நம்ம அப்படியே உரிச்சிக்கலாம். முன்னாடி வந்து தண்ணியை தடவிட்டு எடுத்தோடனே பாருங்கள் அப்படியே நல்லா வந்துருச்சு அந்த வடம். பாருங்கள், அப்படியே எடுத்துருங்க ஃபுல்லாக. இதே மாதிரி பாருங்கள், முன்னாடி இங்கே ஒன்று எடுத்துருக்கோம், அதுவும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துகிட்டு எல்லாமே எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன். மாடியில் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. எல்லா வடமும் நல்ல அருமையாக வந்திருக்கு. இப்போ அதை வந்து நல்ல ஒரு பெரிய தாம்பாளத்தில் எல்லாத்தையும் நல்லா அடுக்கி வச்சாச்சு. திருப்பி போட்டிருக்கோம், எல்லா வடத்தையும் திருப்பி போட்டிருக்கோம். ஏன்னா இன்னொரு சைடு வந்து நல்லா காயணும். இன்னும் ஒரு 2 நாள் நல்லா சன்ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை 2 டேஸ்க்கு அப்புறம் இது வந்து நல்ல மொறுமொறுன்னு ஆகிடும். 2 நாளைக்கு அப்புறம் நான் நல்லா எப்படி காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு காட்டி நல்லா பொரிச்சும் காட்டுறேன். இதை எடுக்கிறதுக்கு நல்ல வேஷ்டி பின்னாடி ஃபுல்லாக தண்ணியை நல்லா தொட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு உரிச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். இன்னும் 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், வடாத்தை வந்து இந்த ஜவ்வரிசி வடாத்தை நல்லா 2 நாள் சன்ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சத்தம் கேட்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு இது வந்து நல்லா காஞ்சி வரணும். இப்போ இதை நம்ம பொரிச்சு பார்க்கலாம் எப்படி நல்லா பொரியுதுன்னு. எண்ணெய் வந்து பாருங்கள் நல்லா ஹீட் ஆகிடுது. இப்போ வந்து நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பொரிங்க. நல்லா விரிஞ்சு நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வீசி பொரிஞ்சிருக்கு அப்படின்னு. சூப்பராக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வடை வேணுமோ நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். இன்னொரு செட்டும் போட்டிருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் நைட்டு கரெக்டாக ஊற வச்சு மாடியில் போய் கரெக்டாக அதை வந்து காய வச்சு ஃபஸ்ட்டு நாள் அதை அப்படியே காய வச்சு எடுத்துகிட்டு இன்னும் 2 நாள் நல்லா சத்தம் கேட்குற அளவுக்கு நல்லா நீங்கள் சன்ட்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட ஜவ்வரிசி வடை சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் எந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்தாலும் அருமையாக வரும். இதே மாதிரி கண்டிப்பாக எல்லாரும் ஜவ்வரிசி வடாத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இலவடா ரெசிபியும் நான் போட்டிருக்கேன். அந்த லிங்கையும் நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். இலவடாங்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்தியான வடை. ஆவியிலே வேக வச்சு எடுக்கிறது. அதுவும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வடாத்தெல்லாம் பொரிச்சாச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து நொறுக்கி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நொறுங்க வருது அப்படின்னு. இந்த மாதிரி நல்ல சத்தம் கேட்கணும். இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட ஜவ்வரிசி வடை சூப்பராக ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.